வணக்கம் நண்பர்களே. மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மகரம் எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்க வந்தாங்க. ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, நீதியும் நேர்மையும் நிலைநாட்டக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி. இதனாலே இவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கூடவே இலகன மனசுக்கு சொந்தக்காரங்களும் இவங்க தான். போய் பேசினா இவங்களுக்கு பிடிக்காதுங்க. இவங்க மேலே அவாண்டமாக போய் சொன்னாலும் பிடிக்காது. தன்னை மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னை மதித்து யாராவது ஒருத்தர் எதிரியாக இருந்தாலுமே உதவின்னு வந்து கேட்டுட்டா ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய குணம். தனக்கே இல்லைனாலுமே மற்றவங்களுக்காக கொடுக்கக்கூடிய குணங்களாக இருப்பாங்க. ஒருத்தருடைய கஷ்டத்தை கண்டா தனக்கே நேர்ந்த மாதிரி துயரப்படக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்களுக்கு கோபங்கிறது அவ்வளோக்கா வராது. கோபம் வந்தாலுமே ஒரு சில நொடிகளே காணாமல் போயிடும். நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களும் தன்னை அவமதிக்கக்கூடியவங்களும் சாகிற வரைக்கும் மன்னிக்க மாட்டாங்க. பிடிக்கலைன்னா பிடிக்கல தான், அவங்கள விட்டு ஒதுங்கிடுவாங்கன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் பிடிவாதம் உங்களுக்கு அதிகம். எவ்வளவுதான் பாசம் அன்பு வச்சாலுமே அது மறுபடியும் திரும்ப கிடைக்காது. ஆனால் அதுக்காக வருத்தப்படவும் மாட்டாங்க. மற்றவங்களுக்கு நல்லது, இவங்க நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே மகராசிக்காரங்க மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. உறவினர் வகையாக இருக்கட்டும், நண்பர்கள் வகையாக இருக்கட்டும், இவங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடியது அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்ககிட்ட உதவி வாங்கிட்டு நீ என்ன செஞ்சேன்னு கேட்கக்கூடியவங்க அவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு நொடிகளில் வருத்தப்பட்டுட்டு அதுக்கு பின்னாடி அவங்க வேலை என்னவோ அதை நோக்கி பயணப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒரு மத்திய வயசுக்கு மேலே எல்லாமே இவங்க தான் கேடயமாக இருப்பாங்க. அதை பார்த்து மற்றவங்களால பொறுக்க முடியாதுன்னு சொல்லலாம். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த உறவு வகையால் எப்போதும் பிரச்சனை தாங்க. பெரும்பாலுமே இவங்கக்கிட்ட ஆறுதல் தேட நிறைய பேர் வருவாங்க. தன்னுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்லக்கூடியவங்க அதிகம் பேர் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க நிறைய ரகசியங்கள் வச்சுருப்பாங்க. அதை மற்றவங்க கிட்ட கசி விட மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல தீர்வு தரக்கூடியவங்களா இருப்பாங்க. இறை நம்பிக்கை உடையவங்க, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கூடியவங்கன்னு சொல்லலாம். நிறைய வருஷம் உயிர் வாழணுங்கிற ஆசையெல்லாம் உங்களுக்கு இல்லை. வந்த கடையுமே செஞ்சமா போனமான்னு இருக்கக்கூடியவங்களா தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் படாத பாடு பட்டாசுன்னு சொல்லலாம். மூச்சு விட கூட உங்களால் ஒரு முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு இறுகிய மனசில் தான் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பாதிப்புன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையிலுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது இருந்திருக்காது. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அவச்சொல் பள்ளிச்சொல் சந்திக்கக்கூடியவங்களா, உறவு வகையில் நிறைய அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாகவும் ஏகப்பட்ட இழப்புகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு பொன்னான காலம். நீங்கள் மண்ணை தொட்டாலுமே பொண்ணை விளையக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அது இந்த மாத காலகட்டங்களிலிருந்து. ஏன்னா 7 சனியிலிருந்து முழுமையாக விடப்படக்கூடிய காலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இதனால் மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு தான். நீங்கள் எதை சிந்திச்சாலுமே இந்த நேரம் நேர்மறை சிந்தனையோடு சிந்திக்கிறீங்க. எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலம் எல்லாமே நிறைய நல்ல வாய்ப்பு தேடி வரும். இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்காது. வேலையில் இருந்தாலுமே நல்ல சம்பளம் கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் கையில் நல்ல வேலையும் இருக்கும். ரொம்ப நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நேரங்கிறது தான் கொஞ்சம் இருக்காது. இந்த நேரம் உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லலாம். நேரத்தை சரியாக திட்டம் போட்டு பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி இந்த பொழுதுபோக்கிலெல்லாம் அதிக கவனம் செலுத்தாதீங்க. வீண் விரைய செலவு முடிஞ்ச வரைக்குமே குறைக்க பாருங்கள். சிக்கனவாதிக்கு தான். ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் செலவு திட்டமிட்டுக்கிறது நல்லது. கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் முடிஞ்ச வரைக்குமே பழைய கடன் இருந்தால் அதெல்லாமல் அடைக்க முயற்சி செய்யுங்க. பின்னாடி எந்த செலவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் புதிய நபர்கள் எல்லாமே அறிமுகமாவாங்க. முன்ன பின்ன தெரியாத நபர்கிட்ட அதிகமாக பேசி பழகிறாதீங்க. அது ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த விஷயத்தில் மட்டும் குடும்ப விஷயத்தையுமே வெளியே ஆட்கள்கிட்ட சொல்லிடாதீங்க. தெரியாத நபர்களை குடும்பத்துக்குள்ளேயும் அனுமதிக்காதீங்க. இது ரொம்ப கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்பை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுடைய போக்குலையும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மறைமுக எதிரி கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அதனால் வாராகி வழிபாடு, பிரத்திங்கரா தேவி வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு, இந்த வழிபாடு எல்லாமே செஞ்சுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா எதிரி தொல்லையை நீக்கக்கூடியதா, கண்ணுக்கு தெரியாத துஷ்ட சக்திகளை விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தெய்வங்கள் நமக்கு தருன்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தருன்னு சொல்லலாங்க. மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளையே சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. ஜோதிட ரீதியாக ஒரு தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசியில் இந்த உத்திராடம் 2ஆம் பாதத்தில் இருந்து திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகர ராசிக்குரியதாக இருக்குதுங்க. சனி பகவான் புதன் இந்த 2 கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே வருமானம்னு எடுத்துக்கிட்டால் போதுமான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வருமானம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணைக்கு வருமானம் இல்லைன்னா கூட உங்கள் வருமானத்தின் மூலமாக இந்த நேரம் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. வீண் செலவு எடுத்துக்கிட்டாலும் கட்டுக்கடைங்க தான் இருக்குன்னு சொல்லலாம். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. செய்யக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். மனம் தளராமல் செயல்படுங்க, அது போதும். இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். திருமண முயற்சி எடுத்துக்கிட்டால் நல்ல வரனா அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சந்தோஷமான சூழ்நிலைன்னு இந்த சூழ்நிலை சொல்லலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இந்த நேரம் நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட அது வில்லங்கமாக திருக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருந்துக்கங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறது நல்லது. பூர்வ புண்ணிய சார்ந்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஆலய வழிபாடு, மகான்களுடைய ஆசை, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. திருமண வயசில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருந்தால், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நல்ல வரனாக அமையக்கூடிய நேரம். குடும்பத்தில் இனி அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறதால பண தேவையுமே கொஞ்சம் உண்டு. இந்த நேரத்தில் திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்கள். சேமிக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். திருமணமான பெண்களாக இருந்தால் வீட்டில் விரைவில் மழலை சட்டம் கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். வேலை உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீவனக்காரன் சனி பகவான் கொஞ்சம் இந்த நேரம் அனுகூலமாக இல்லை தான். இருந்தாலும் உத்தியோகத்துறையில் சம்மந்தப்பட்ட எல்லா கிரகமே நல்லதாக தான் இருக்குது. அதனால் சின்ன முயற்சியிலுமே நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல மாற்றம், ஊதிய உயர்வு காத்திருக்குது. சிலருக்கு இனமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தால் மனசுக்குள்ள ஒரு நிறைவு தர மாதிரி நல்ல வேலை அமையும். நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தற்காலிக பணியாக இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப அனுகூலமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. விற்பனை லாபம் படிப்படியாக உயர்ந்து வரக்கூடிய நேரம். உங்கள் அனுபவத்தின் மூலமாகவே நிறைய விஷயங்கள் இந்த நேரம் பெற போகிறீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு புதிய தொழிலை, ஒரு புதிய விற்பனை கிளையை திறக்கிறதுக்கு ஏற்ற மாதமாகவும் அமைஞ்சிருக்குது. அளவோட உற்பத்தி செய்ய பாருங்கள். முதலீடு விஷயத்தில் கவனமாக இருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். ஒரு சிலருக்கு இந்த வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய தொடர்பு உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படும். நிறைய வாய்ப்பு ஏற்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கோ இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குதுங்க. சுப பலம் பெற்று வரக்கூடிய கிரக சேர்க்கை. வருமானம் இனி படிப்படியாக உயரும். புதிய வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். மக்கள்கிட்ட செல்வாக்கு புகழ் வாங்கி வரும். ராசியில் குரு பகவான் பார்வை இருக்கிறதால ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இயல்பாக இந்த நேரம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தொடர்ந்து ஆன்மீக வழிபாடு செய்கிறது நல்லது தான். ஏன்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், சிந்தனை தெளிவாகும். இதனால் அடிப்படையாகவே ஒரு அமோகமான வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இது வெற்றிகரமான மாதம். உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. கட்சியிலையும் செல்வாக்கு அதிகரிக்கும். ரொம்ப முக்கியமான திட்டங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருக்கிறதால விரைவிலேயே ஒரு நல்ல பதவி உங்களை தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். வருமானத்துக்குமே குறைவுங்கிறது இருக்காது. மாணவர்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கிறதால மேலுமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். பாடங்களில் உங்களுக்கு தேவைப்படக்கூடியது கிரகிப்பு தன்மை மட்டும்தான். மனப்பாடம் அதுக்கப்புறம் எதையுமே ஒரு மதிநுட்பம் கூர்ந்து கவனிக்கிறதுல கிரகிக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்குது. தொடர்ந்து நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்துங்க. யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. அதிகாலை நேரத்தில் பாடங்களை படிக்க பாருங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவான் ஒருத்தரை தவிர மற்ற கிரகம் எல்லாமே உங்களுக்கு உதவியாக அமைஞ்சிருக்குது. சனி பகவான் பொறுத்த வரைக்குமே என்ன தருவார்னா உழைப்பு அதிகமாக செய்ய வைப்பார். அதனால் இந்த நேரம் உழைப்பு கடினமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் விளைச்சல் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய விளைபொருட்கள் நல்ல விலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கால்நடை எடுத்துக்கிட்டாலும் கால்நடை மூலமாகவும் அபிவிருத்தி உண்டாகும். பழைய கடன் இருந்தால் அதை அடைக்க போகிறீங்க. நிம்மதி பெருமிச்சு விட போகிறீங்க. ஒரு சிலருக்கு இந்த நேரம் புதுசாக விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே ஒரு ஏகப்பட்ட போராட்டம் சந்திச்சாச்சுன்னு சொல்லலாம். மன நிறைவு ஏற்படும். ஒரு வாழ்க்கை திட்ட கூட நமக்கு ஆதரவாக இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு அனுசரணையான தன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பு அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணமான பெண்களாக இருந்தால்
கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். பெண்களுக்குமே இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். தற்காலிக பணி செய்யக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் இருக்கிற வேலையில் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால வீண் செலவை கட்டுப்படுத்தணும். பணம் ஏதாவது ஒரு வகையில் செலவாகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். தனஸ்தானம் தான் வாக்குஸ்தானமாக அமைஞ்சிருக்கிறதால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாக்குறுதி கொடுக்குறதுல கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுத்துட்டு பின்னாடி அவதிப்படாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சனி பகவானுக்கு பரிகாரம் தொடர்ந்து செய்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி அவர் தான். அதனால் தினமுமே சனி பகவான் வழிபாட்டை செய்கிறது நல்லது தான். சனிக்கிழமை நாட்கள் செய்கிறது நல்லதான். பறவைகளுக்கு அன்று தினங்களில் நீங்கள் உணவு வச்சு தானம் வைக்கிறது ஒரு நல்ல